முக்கிய செய்தி. தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்திருக்கிறது. முக்கிய செய்தி. தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை மேற்கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு 9000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை மேற்கொண்டிருக்கிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 141வது கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. வினாடிக்கு 9000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்கப்பட்டால் 11.66 TMC நீர் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை மேற்கொண்டு இருக்கிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 141வது கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன். கவியரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். காவிரி தண்ணீரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா அது இருக்கு. அதனால எல்லாருக்கும் தேவைக்கு ஏற்ப அதே மாதிரி ஈக்குவலா தண்ணீரை பிரித்து வழங்குவதற்காக காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு குறிப்பிட்ட இடைவெளியில கூடி பேசுவாங்க. பேசி இந்தந்த மாநிலங்களுக்கு இவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில 141வது கூட்டம் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய 141வது கூட்டம் காணொலி வாயிலாக இன்னைக்கு நடந்துச்சு. அந்த கூட்டத்தோட முடிவுல ஒரு பரிந்துரைய கொடுத்திருக்கிறாங்க அந்த ஒழுங்காற்று குழு. அது என்ன அப்படின்னா, வினாடிக்கு 9000 கன அடி நீர் வீதம் நாளை முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்துக்கு கர்நாடகா தண்ணீர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரைய கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வினாடிக்கு 9000 கன அடி நீர் வீதம் 15 நாட்கள் திறக்கப்பட்டால் 11.66 TMC நீர் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். இந்த பரிந்துரை தொடர்பாக விவாதம் செய்து நாளை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எப்பவுமே காவிரி ஒழுங்காற்று குழு ஒரு பரிந்துரை கொடுப்பாங்க. அந்த பரிந்துரையை அதுல ஏதாவது மாற்றங்கள் தேவைப்பட்டாலோ அல்லது மாற்றங்கள் தேவையில்லை என்று நினைத்தாலோ ஒரு உத்தரவாக அதை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் பிறப்பிக்கும். ஒருவேளை மாற்றம் தேவை அப்படின்னா அதை செஞ்சு பிறப்பிப்பாங்க. இல்லை அப்படின்னா அப்படியே உத்தரவாக பிறப்பித்து விடுவார்கள். ஆனா இங்க முக்கியமான விஷயம் உத்தரவு பிறப்பிக்கிறது இல்லை, அந்த உத்தரவு நடைமுறைக்கு வருகிறதா, பரிந்துரைக்கப்பட்ட நீர் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறதா அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பல முறை இது போன்ற பரிந்துரைகள் அல்லது உத்தரவுகள் வந்தபோது கர்நாடகா அவ்வளவுதான் எங்களால தண்ணீர் திறக்க முடியாது அப்படின்னு வலுக்கட்டாயமாக தண்ணீர் திறப்பை நிறுத்தி இருக்கிறாங்க. மேலும் இந்த உத்தரவுகளை அவங்க பல முறை மதிக்காம இருந்திருக்கிறாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு மழை அதிகமாக ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அப்பதான் தமிழ்நாட்டுக்கு அதிக தண்ணீரை அவங்க திறந்து விடுவாங்க. இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு தண்ணீரே திறக்க மாட்டாங்க, அல்லது பரிந்துரையில சொன்ன நம்பர் இல்லாம அதை விட கம்மியா தான் திறப்பாங்க. அது கூட அவங்க எடுக்கிற முடிவு தான். எங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்கு அதனால திறக்க முடியாதுன்னு பேசுவாங்க. அவங்க பரிந்துரை அங்க கொடுப்பாங்க, அதனால நாங்க திறக்க முடியுமான்லாம் கர்நாடகா இது போன்ற உத்தரவுகளை பல முறை பின்பற்றாமல் இருந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த வருஷமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சொன்ன தேதியில மேட்டூர் அணையை திறக்க முடியல. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தண்ணி இல்லாம வேளாண்மையை மேற்கொள்ள முடியாத நிலைமை இருக்கிறது.
எனவே இந்த பரிந்துரை, இந்த உத்தரவையாவது கர்நாடகா வந்து நிறைவேற்றினால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஆறுதல் அப்படிங்கிற அளவுக்காவது நம்ம விவசாயிகளுக்கு ஒரு நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணி திறந்து விடப்படுமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விக்னேஷ். விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.